ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். யக்ஷேண தேவ நிகதே புனருத்தமேஸ்மின். யக்ஷேண தேவ நிகதே புனருத்தமேஸ்மின். யக்ஷைஸ யுத்தநிரதோ விரதோ மனுக்யா. யக்ஷைஸ யுத்தநிரதோ விரதோ மனுக்யா. சாந்தியா பிரசன்ன ஹிருதயா தனதாதுபேதாத். சாந்தியா பிரசன்ன ஹிருதயா தனதாதுபேதாத். த்வத்பக்திமேவ சுத்ருடாம் அவருணோன் மகாத்மா. த்வத்பக்திமேவ சுத்ருடாம் அவருணோன் மகாத்மா. யக்ஷேண தேவ நிகதே புனருத்தமேஸ்மின். யக்ஷைஸ யுத்தநிரதோ விரதோ மனுக்யா. யக்ஷேண தேவ நிகதே புனருத்தமேஸ்மின். யக்ஷைஸ யுத்தநிரதோ விரதோ மனுக்யா. சாந்தியா பிரசன்ன ஹிருதயா தனதாதுபேதாத். த்வத்பக்திமேவ சுத்ருடாம் அவருணோன் மகாத்மா. சாந்தியா பிரசன்ன ஹிருதயா தனதாதுபேதாத். த்வத்பக்திமேவ சுத்ருடாம் அவருணோன் மகாத்மா. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தேவ பெருமானே குருவாயூரப்பா, புனக பிறகு, அஸ்மின் உத்தமே சுருச்சியோட மகனான அந்த உத்தமன், யக்ஷேண நிகதே ஒரு யக்ஷனால் கொல்லப்பட்ட போது, யக்ஷைஹி யக்ஷர்களுடன், யுத்த நிரதக சக துருவன் போரில் ஈடுபட்டான், மனு உக்தியா ஸ்வாயம்புவ மனு கேட்டுக்கொண்டதினால, விரதக போரை நிறுத்தினான், சாந்தியா அதனால் அதாவது இவன் போரை நிறுத்தினதுனால அமைதி ஏற்பட்டதுனால, பிரசன்ன ஹிருதயாத்து மனம் மகிழ்ந்து, உபேதாத்து அவனிடம் வந்த, தனதாத் யக்ஷர்களோட தலைவனான குபேரன்கிட்ட, சுத்ருடாம் த்வத் பக்திமேவ அந்த குபேரன் நீ இது போல் என்னுடைய குலத்தை அந்த யக்ஷர்களோட குலத்துக்கு நன்மை செய்ததுனால, போரை நிறுத்தினதுனால உனக்கு வரம் தரேன்னு சொல்கிறான் குபேரன். அப்போது அதனால் அவங்கிட்ட சுத்ருடாம் த்வத் பக்திமேவ உங்களிடத்தில் உறுதியான பக்தி வேண்டும் அப்படிங்கிறதையே மகாத்மா அவருணோத் மகாத்மாவான அந்த துருவன் வரமாக கேட்டு பெற்றான். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். யக்ஷேண தேவ நிகதே புனருத்தமேஸ்மின். யக்ஷைஸ யுத்தநிரதோ விரதோ மனுக்யா. சாந்தியா பிரசன்ன ஹிருதயா தனதாதுபேதாத். த்வத்பக்திமேவ சுத்ருடாம் அவருணோன் மகாத்மா. தேவா குருவாயூரப்பா, ஒரு சமயம் சுருச்சியின் மகனான உத்தமன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றபோது ஒரு யக்ஷனால் கொல்லப்பட்டான். துருவன் அதனால் யக்ஷர்கள் மேலே போர் தொடுத்தார். ஆனால் பாட்டனாரான ஸ்வாயம்புவமனு கேட்டுக்கொண்டதோட பேரில் யுத்தத்தை நிறுத்திட்டார். போரை நிறுத்தி அமைதி திரும்பச் செய்த அவரோட செயலால் யக்ஷர்களோட அரசனான குபேரனும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அவர் துருவனுக்கு வரங்கள் அளிக்க முன்வந்தார். அப்போது துருவன் குபேரனிடம் பகவானிடத்தில் உறுதியான பக்தியையே கேட்டு வரமாக பெற்றாராம். இந்த இடத்துல நாராயண பட்டதிரிகள் துருவனை மகாத்மா அப்படின்னு போற்றுகிறார். 5 வயது முதல் ஏற்பட்ட திருட பக்தியில் சிறிதும் மாறாத அவரோட உத்தமமான தன்மையை புகழ்ந்து பேசுகிறார்.